கனவை பற்றி பேச யாருக்கு தாங்க பிடிக்காது. அதனால் இன்னைக்கு ட்ரீம்ஸ் பற்றின 5 சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க. நம்பர் 1, நம்ம கனவுல வர சில முகங்களை பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் புதுசாக கனவுல பார்த்தோமே, யாருன்னே தெரியலையே அப்படின்னு யோசிப்போம். ஆனால் ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா, உங்கள் மூளையால் ஒரு புது முகத்தை உருவாக்க முடியாது. நீங்கள் ரோட்டில் போகிறப்போ, ஒரு கடையிலையோ ஒரு பஸ்லேயோ ஒரு செகண்ட் பார்த்த அந்த முகம் உங்கள் மூளையில் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்படி நீங்கள் தூங்கும்போது உங்கள் மூளை அந்த பழைய முகங்களை எடுத்துட்டு உங்களுக்கு கனவாக காட்டும். இது மாதிரி யாருக்காச்சும் நடந்திருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்பர் 2, நீங்கள் என்ன தான் பெரிய படிப்பாளி ஆனாலும் கனவுல உங்களால் எதையும் வாசிக்க முடியாது. நிறைய பேருக்கு கனவு காண்றப்போ இது மாதிரி நடந்திருக்கும். ஒரு நியூஸ் பேப்பரையோ இல்லை ஒரு போர்டையோ பார்த்தா அதில் இருக்க எழுத்துக்கள் கலைஞ்சு போயிருக்கும், இல்லைன்னா பிளர்ராக தான் தெரியும். அதே மாதிரி கனவுல வாட்ச் பார்த்தா டைம் கரெக்டாக தெரியாது. இது ஏன்னா கனவு காண்றது மூளையோட ஒரு பக்கம்னா படிக்கிறது இன்னொரு பக்கம். ஸோ ரெண்டுமே ஒரே நேரத்தில் வேலை செய்யாது. நம்பர் 3, நமக்கு வர கனவுகளில் அதிகமாக வர்றது பயம், பதற்றம், யாரோ துரத்துற மாதிரி இருக்கிறது தான். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு கவலைப்படாதீங்க. இது உங்கள் மூளை உங்களுக்கு கொடுக்குற சர்வைவல் ட்ரைனிங். நிஜ வாழ்க்கையில் ஒரு ஆபத்து வந்தால் அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு உங்கள் மூளை தூக்கத்தில் உங்களுக்கு காட்டும். நம்ம மூளை ஆபத்தான சூழ்நிலைகளை எப்படி சமாளிக்கணும்னு நமக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காகவே இப்படி பண்ணுதுன்னு ஒரு தியரி சொல்லுது. நம்பர் 4, நம்ம தூங்கி எந்திரிச்ச 5 நிமிஷத்தில் நம்ம பார்த்த கனவுல 50% மறந்துடும். 10 நிமிஷம் ஆச்சுன்னா 90% மறந்துடும். மூளை ஏன் இப்படி பண்ணுதுன்னா, நிஜ உலகத்துக்கும் கனவு உலகத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரியாமல் நாம் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்னு நம்ம மூளை தானாகவே எல்லாத்தையும் டெலீட் பண்ணுது. அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு கனவு ஞாபகம் இருக்குதுன்னா அது ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்குன்னு அர்த்தம். நம்பர் 5, இப்போ நமக்கு வர கனவெல்லாம் 4K குவாலிட்டியில் செம கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் 1950ஸ்க்கு முன்னாடி இருந்த மக்களில் பல பேருக்கு கனவு பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வந்துச்சாமா. இது ஏன்னா அப்போது இருந்த டிவி அண்ட் சினிமா எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்துச்சு. நாம் சுற்றி பார்க்குற விஷயங்கள் தான் நம்ம கனவை முடிவு பண்ணுது. இப்போ நம்ம கலர்ஃபுல்லான உலகத்தில் இருக்கோம், அதனால தான் நம்ம கனவும் கலர்ஃபுல்லாக இருக்குது.